மாட்டோம். வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, பாமக வளர்கவே, பாமக வளர்கவே. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை கண்டித்து, மின்கட்டண உயர்வை கண்டித்து. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து பாமக சார்பில் சென்னை எழும்பூரில் போராட்டமானது நடந்து வருகிறது. அன்புமணி தலைமையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த போராட்டம் குறித்தான முழு விவரம். பிரியங்கா, வணக்கம். பாமக தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தின் அருகில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம், தமிழ்நாட்டில் சமீபத்தில் மின் கட்டண உயர்வு கொண்டு வரப்பட்டது. 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின் கட்டண உயர்வு கொண்டு வரப்பட்டிருப்பதால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என பாமக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை பின்வாங்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 20 பைசா முதல் 55 பைசா வரை மின் கட்டண உயர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தொடர்ந்து தமிழகத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக பாமக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கையில் பதாகை ஏந்தி போராட்டம் நடத்தி வருகிறார். ஷாக் அடிப்பது மின்சாரமா அல்லது மின் கட்டணமா என கையில் பதாகைகளை ஏந்தி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பாமக சார்பில் விரிவான அறிக்கை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழகத்தில் இந்த மின் கட்டண உயர்வால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும், இன்றைக்கு மின்சாரத்தினுடைய பயன்பாடு என்பது அனைவரது வீடுகளிலும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கு மாறாக மின் கட்டணம் தொடர்ந்து உயர்த்தப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பாமக சார்பில் முன்வைக்கப்படுகின்றது. அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரணம், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கக்கூடிய அந்த நிலைகளை மாற்றி மாதந்தோறும் மின் கட்டணம் எடுக்கக்கூடிய முறை கொண்டு வருவோம் என வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அப்படி அந்த முறையை கொண்டு வந்தால் மக்களுக்கு மின் கட்டணம் என்பது குறையும், மக்களுடைய சுமை குறையும். ஆனால் வாக்குறுதிக்கு மாறாக 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுப்பதில் மட்டுமில்லாமல் இந்த 2 ஆண்டுகளில் 2 முறை மின் கட்டணம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவற்றை எல்லாம் பின்வாங்க வேண்டும், இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தின் அருகில் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.